ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 வரப்போகிற எலெக்ஷனுக்கான புது ஓட்டர் லிஸ்ட்டை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த புது ஓட்டர் லிஸ்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு யாரோட பேர்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கு, யாரோட பேர்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்க, யாரோட பேர்லாம் வந்து டிலேட்டட்னு போட்டிருக்காங்களோ அதுதான் வந்து ரிமூவ் பண்ண பேர். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கு, நம்மளோட பேர் வந்துட்டு இந்த புது ஓட்டர் லிஸ்ட்ல வந்து இருக்குதா இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து செக் பண்றது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கீழ இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள எல்லாருக்கிட்டையுமே வந்து மொபைல் போன் வந்து கையிலே இருக்கும். ஸோ நம்மளோட மொபைல் போனை யூஸ் பண்ணியே இந்த புது ஓட்டர் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம PDF ஃபார்மேட்டா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம். ஸோ கூகுள் குரோம்ல வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வேற ப்ரௌசர்ல ட்ரை பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டெஸ்க்டாப் சைட்டா வந்து மாத்திக்கோங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் சைட்டா மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதுல ரைட் சைட் டாப் கார்னர்ல ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும், நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் 2020 அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் PDF நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே அதான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து தமிழ்நாடு, நான் வந்து தமிழ்நாடை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கோ அப்படின்னு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி கோ கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து கோ கொடுத்ததும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட பார்லிமெண்ட்டை வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து மறுபடியும் வந்துட்டு இந்த டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் பப்ளிக் எலக்ட்ரோல் அப்படின்னு போட்டு 14/2/2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். PDF ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும் இதில் வந்துட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பார்லிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் திருநெல்வேலியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சட்டமன்ற தொகுதியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட சட்டமன்ற தொகுதியை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பார்லிமெண்ட்டை செலக்ட் பண்ணி சமர்ப்பித்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாங்குநேரி தொகுதிக்கு கீழே எத்தனை புல்லிங் ஸ்டேஷன், அதாவது ஓட்டிங் ஸ்டேஷன் வந்து எத்தனை இருக்குதோ அது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஊர் பேர், நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்கூலில் தான் மேக்ஸிமம் வந்து ஓட்டிங் வச்சு நடத்துவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பேர் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு உங்களோட ஊரை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு ஊரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி, கிழக்கு கட்டிடம், வடக்கு அறை, தருவை அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களோட ஊரில் எந்த புல்லிங் ஸ்டேஷன் இருக்கோ அதில் வந்து எத்தனை பிரான்ச் இருக்கோ அது அத்தனையுமே அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் தருவையில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்டேஷனாவது இருக்குது. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்றை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான கேப்சா கோடு ஒன்று வரும். ஸோ இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு இந்த கேப்சா கோடை வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த தொகுதியை வந்து செலக்ட் பண்ணமோ அந்த தொகுதியில் உள்ள மொத்த ஓட்டர் லிஸ்ட்டும் வந்து வரும். ஸோ அந்த ஏரியாவில் உள்ள ஓட்டர் லிஸ்ட் மட்டும் வரும். இப்போ ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தெரு வயசாக வந்து அவங்க வந்து பிரித்து வச்சிருக்கலாம். ஸோ அது வெடிப்பு வந்து அங்கே வந்து ஸ்ப்ளிட்டட் ஆகி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி சின்னதாக தான் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஆப்ஷன் வந்து ஓப்பன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து PDF ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதை கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ ஓட்டர் ஐடியோட லிஸ்ட் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அவங்களோட அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே வந்துட்டு ஸோ இதில் வந்து அவங்களோட பேர், அவங்களோட கணவர் இல்லைனா அவங்களோட தந்தை பேர், பாலினம் இவ்வளோ தான் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து இதில் வந்து இருக்காது. தம்ப்நெயிலில் வந்து ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து சும்மா தான். மற்றபடி உங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து எதுலையுமே ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுல ஃபோட்டோஸ் வரவே வராது. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் ஏரியாவுக்கான அந்த லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட பேர், உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட பேர்லாம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பர்சனுக்கு வந்து டிலேட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட பேர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து வராது. ஸோ இந்த வாட்டி டிலேட்டட் அப்படின்னு போட்டிருக்கிறது அடுத்த வாட்டி வந்து இந்த லிஸ்ட்லேயே வந்து இது இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிலேட்டட் அப்படின்னு போடுறது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஓட்டு போடாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஏஜ்டாக இருந்து கண்டினியூஸாக 3 வாட்டி ஓட்டு போடலாம் அப்படின்னா உங்களோட நேம்லையும் இது மாதிரி டிலேட்டட் வந்து வரலாம். ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் ஆகி வேறு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எழுதி கொடுத்தீங்கனாலும் உங்களோட நேமை வந்து ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிலேட்டட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ டிலேட்டட் அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டிலேட்டட் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். உங்களோட நேம் வந்து ஒருவேளை இல்லாமே கூட இருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓட்டு வந்து வராது. உங்களோட நேம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்காது. ஸோ இந்த வாட்டி தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிலேட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டைம் டிலேட்டட் பண்ணால் ஸோ இந்த டைம் தான் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா டிலேட்டட் இருக்கும். அடுத்த வாட்டி உங்களோட பேர் வந்து லிஸ்ட்லேயே வராது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட பேர் வந்து இருக்குதா இல்லை ரிமூவ் ஆக போகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டு போடலை அப்படின்னாலாம் உங்களோட கார்டு வந்து ரிமூவ்லாம் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பர்சனோட பேர் வந்து ரிமூவ் போட்டிருக்காங்க. ஸோ இது டிலேட்டட் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த வருஷத்தில் தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷத்தில் இந்த நேம் வந்து லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளோட நேம் வந்து இருக்குதா இல்லையா, ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓட்டர் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணக்கூடிய டீட்டெயில். இதை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி காப்பியும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 3 டாட் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இதில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் சென்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது மாதிரி உங்களோட ஏரியா ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட பேர், உங்களோட ரிலேட்டிவ் பேர்லாம் இருக்குதா இல்லையா, இல்லை ரிமூவ் ஆயிருச்சா, இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக 3 டைம் ஓட்டு போடலைன்னா நம்மளோட நேம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் வந்து உண்மை கிடையாது. ஸோ ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்க கண்டினியூஸாக 3 வாட்டி ஓட்டு போடலை அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒருவேளை டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வேணால் டிலேட்டட் ஆகுமே தவிர ஒரு யங்கஸ்ட் பர்சன் வந்து கண்டினியூஸாக 4 வருஷம் ஓட்டு போடாமல் இருந்தால் கூட அவங்களோட நேம் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி இப்படி தான் நடக்குது. ஸோ ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்க கண்டினியூஸாக ஒரு 3 டைம் ஓட்டு போடலை அப்படின்னா அவங்களோட நேம் வந்து டிலேட்டட் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்க தான் வந்து கண்டினியூஸாக ஓட்டு போட வேண்டியிருக்கும் தவிர யங்கஸ்ட் ஏஜில் இருக்கிறவங்க வந்துட்டு ஓட்டு போடலைன்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டில் வந்து அந்த லிஸ்ட்டில் நேம் வந்து ரிமூவ் ஆகலை. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நம்மளோட ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட நேம் வந்து லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.